everyone, வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க. இந்த டிஷ்ஷில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணும், அதே நேரத்தில் புற்றுநோயும் தடுக்கும். இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. என்னடா அடுக்கிக்கிட்டே போகிறாளே அப்படின்னு டிஷ் இவ செய்ய போகிறா, அதானே. இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற டிஷ் மஷ்ரூம் வச்சு. மஷ்ரூம் நிறைய பேர் சமைக்கிறதே இல்லை, ஏன்னா மஷ்ரூமில் எதனா ப்ராப்ளம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மஷ்ரூமில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட மஷ்ரூம் மசாலா யூஸ் பண்ணி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆச்சி மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் ஆனியன் 2, டொமேட்டோஸ் 2, ஸ்மால் பீஸ் ஜிஞ்சர், கார்லிக் பாட்ஸ் 7-8 நம்பர், க்ரீன் சில்லி 2-3 நம்பர், கேஷ்யூ 20 கிராம், ஆயில் தேவையான அளவு, மஷ்ரூம் 200 கிராம், ஆச்சி மஷ்ரூம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பே லீவ்ஸ் 2, பட்டர் 20 கிராம், சால்ட் தேவையான அளவு. மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிப்போம். இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே சாட்டே பண்ணுங்கள். ஆனியன் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு இஞ்சி சின்ன தொண்டு போட்டுக்குவோம். என்னடா நல்லா கட் பண்ணி போடலையேன்னு பார்க்காதீங்க, இதை நம்ம பேஸ்ட் தான் ஆக்க போகிறோம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தோட கலரும் தக்காளியோட கலரும் கம்ப்ளீட்டாக மாறுது. ஒரு 2 பச்சை மிளகாவையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இது சூப்பராக வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் கேஷ்யூ நட்ஸ். கேஷ்யூ நட் நீங்கள் ஒரு 20 கிராம் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸாக நான் வந்து இதை சாட்டே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதை பேஸ்ட் ஆக்கிடுவோம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனை நம்ம ஹீட் பண்ணலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பேனில் ஒரு 20 கிராம் பட்டர் ஆட் பண்ணிப்போம். நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மஷ்ரூம் மசாலாவுக்கு ஒரு 200 கிராமுக்கான மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதே மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடும். மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி வதக்கி வச்சது இப்போ நல்லாவே கூல் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். நம்மளோட பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து உங்கள் பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துப்போம். பேன் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணணும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 பே லீஃப் ஆட் பண்ணிப்போம். எண்ணெயில் பே லீஃப் போட்டோன்னா அதோட வாசம் வந்து செமைய கமகமன்னு வரும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க நம்மளோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். நம்ம பேஸ்ட்டை பேனில் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுவோம். பேஸ்ட் நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான நம்ம ஆச்சி மசாலாவோட மஷ்ரூம் மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கிரேவி கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆச்சி மஷ்ரூம் மசாலா ஆட் பண்ணிப்போம். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிப்போம். கிரேவியில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பட்டரில் சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். பட்டரும் மஷ்ரூம் சேர்ந்து இந்த மசாலா கூட செம்மையாக ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. ஆச்சியோட மஷ்ரூம் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மஷ்ரூம் கிரேவியை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட ஆச்சி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
வாவ், வாசனை கமக்குதுங்க. நம்ம ஆச்சியோட மஷ்ரூம் மசாலா வச்சு ரெடி பண்ண மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம டாப்பிங் பண்ணிடுவோம். ஆச்சி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இதுக்காக சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தேங்க. ஸோ சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். அருமையாக இருக்குங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட ஆச்சி மசாலா சூப்பராக மஷ்ரூம் கிரேவி மசாலா கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்கு நான் அப்படியே 5க்கு 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இனி ஆச்சி ப்ராடக்ட்டை வீட்டில் இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணலாம். www.achifoods.com போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்க்கும் அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஆச்சியோட நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உணவை மறந்து நம்ம ஆச்சி மசாலா அடுத்த எபிசோடோட உங்களை நான் பார்க்க வரேன். அன்டில் தென் பபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.